5 தான் சார். அப்போ விஜய் மேலே வழக்கு பதிவு செய்யவே இல்லை. அவங்க யார் அனுமதி வாங்கினாங்களோ அவங்க பேரில் போட்டாங்க, யார் ஆர்கனைஸ் பண்ணாங்களோ அவங்க பேரில் போட்டுருக்காங்க, வழக்கெல்லாம் போட்டுருக்காங்க. இது என்ன ஆக்சுவலாக அவரையும் போட்டிருக்கிறாங்க எல்லா இடத்துலையும். நாங்கள் ஏன் பயப்படணும்? விஜய் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் நேரு பதிலளித்துள்ளார். 30 லட்ச ரூபாய் செலவில் சித்த மருத்துவமனை திருச்சியில் சோமரசம் படையில் மிக சிறப்பாக ஏற்கனவே செயல்பட்டு கொண்ட மருத்துவமனை மேலும் விரிவாக்கம் செய்து அதிக வசதிகளோடு 30 லட்ச ரூபாயில் ஒரு கட்டடம் கட்டுகிறாங்க. அதுக்கு அடிக்கல் நாட்டுறாங்க. சார், கரூர் சம்பவத்துக்கு திமுக அரசு தான் பொறுப்பேற்கணும்னு எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது பாவம் ஏங்க, அதாவது வேறு என்ன சொல்லுவார் அவரால் வேறு என்ன செய்ய முடியும்? அவங்க எல்லாம் பூரா ஒன்று சேர்ந்து நேற்று முதலமைச்சர் பேசுனதை கேட்டிங்களா? இந்த தமிழ்நாட்டில் என்னவோ பிரச்சனைலாம் நடந்திருக்கு, வெள்ளம் வந்திருக்கு, பணம் வரல, அதுக்கெல்லாம் வராத பிஜேபி பாராளுமன்ற குழு வந்து உடனடியாக இது வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அவர் தலைவர் முதலமைச்சரை பேசினார். முதலமைச்சர் பேசுனதோடு மட்டும் இல்லை, அவங்களோட கூட்டணியில் இருக்கிறாங்க. அதனால் அவங்க அந்த லைனில் தான் பேசுவாங்க. ஆனால் மக்கள் தெளிவாக இருக்காங்க, மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. நேற்று நீதிமன்றத்தில் சிறப்பாக சொல்லியிருக்கிறாங்க. நீதிமன்றத்தில் அதுதான் உண்மை நிலைமை. வேறு என்ன செய்ய? மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவுன்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. தலைமைத்துவ பண்பே இல்லை அவங்க சொல்லிடுறாங்க. உயர்நீதிமன்றம் வரையும் போய் மக்களை சந்திக்கலை, பொறுப்பேற்கலை. எப்படி பார்க்குறீங்க? அவர் உயர்நீதிமன்றம் சரியாக தான் சொல்லியிருக்காங்க. அதான் சொல்லியிருக்காங்க. ஏன் அவங்க தான் போய் பார்க்கல. அவர் இன்றைக்கி எல்லா பத்திரிகையிலும் கூட அப்படி தான் சொல்லியிருக்காங்க. என்கிட்ட நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஏதோ ஏட்டிக்கு போட்டு அதை சொல்லுங்க. திமுக வழக்கு பதிவு செய்யறதுக்கு 5 தான் சார். அப்போ விஜய் மேலே வழக்கு பதிவு செய்யவே இல்லை. அவங்க யார் அனுமதி வாங்கினாங்களோ அவங்க பேரில் போட்டாங்க, யார் ஆர்கனைஸ் பண்ணாங்களோ அவங்க பேரில் போட்டுருக்காங்க, வழக்கெல்லாம் போட்டுருக்காங்க. இது என்ன ஆக்சுவலாக அவரையும் போட்டிருக்கிறாங்க எல்லா இடத்துலையும். நாங்கள் ஏன் பயப்படணும்? உண்மையாக நாங்கள் நீதிமன்றமே சொல்லியிருக்கா, நாங்கள் எதுக்கு பயப்படணும்? நான் எதுக்கு பயப்படணும்? அவங்கள பார்த்து என்ன விஷயம்? நாங்கள் என்ன பயந்து என்ன பண்ண போகிறோம்? சார், எது வந்தாலும் சந்திப்போம் சார். வணக்கம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.